அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் கிரிவானந்த் பேசுகிறேன். இந்த யூடியூப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். சுருக்கமாக உள்ளபடி பார்க்க போகிறோம். மேசராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி சிறப்பாக இருக்குது. புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். புதிய தொழில் தொடங்கலாம். கமிஷன் ஏஜென்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செஞ்சீங்கன்னா மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் முறைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் லாபகரமாக இருக்கும். உயர்கல்வி யோகா அமைப்புகள் சிறப்பாக இருக்குது. கடல் கடந்து போகிறவங்க உயர்கல்வியை பயிலலாம். அதற்கப்புறமா இல்லத்தரசிகளுக்கு சிறப்பான அமைப்பாக ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய பலாபலன்கள் சிறப்பாக இருக்குது. அதற்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் புதிய தொழில் தொடங்குவதற்கு கமிஷன் சம்மந்தப்பட்ட விஷயம் சொன்னேன். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக நன்றாக இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஹெச்டி ஆராய்ச்சி கல்விகள் இதெல்லாம் பண்ணக்கூடியவர்கள் பண்ணலாம். விரும்பியபடி சுபகாரியங்கள் திருமணம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக இந்த வருடம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. புதிய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய ஆண்டு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மேட்சத்துக்கு சிறப்பாக இருக்கும். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பயிற்சினால் எப்படி என்ன மாதிரி ஒரு பலாபலன்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பழைய கடன்கள் அடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். புதிய பணவரவுகள் ஏற்படும். தனவரவுகள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல இருந்து தனவரவுகள் கிடைக்கும். உங்களுக்கு வர வேண்டிய பணவரவுகளும் வரும். நீங்கள் செட்டில்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு பணவரவுகளையும் செட்டில்மெண்ட் பண்ணலாம். சிறப்பாக இருக்கும். அதுபோக பார்க்கிற பொழுதுங்க இரும்பு, மளிகை, வியாபாரம், பால் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிஷப்த்துக்கு சிறப்பாக இருக்குது. தொழில் வகையில் பார்க்கிற பொழுதுங்க வேலை செய்கிற இடத்துல வார்த்தைகளில் கவனம் தேவை. சில நேரங்களில் சீட்டு விட்டு சீட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவதற்குரிய வாய்ப்புகளும் இருக்குது. மருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாத்திரை எடுத்துக்கொள்ளக்கூடிய நோயாளிகளுக்கு இந்த வருடம் கொஞ்சம் மருந்து மாத்திரைகள்லாம் குறைவதற்குரிய அமைப்பும் ஆரோக்கியம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பும் நல்லா இருக்குது. கல்வியில் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் ஒரு ஸ்கூல் விட்டு இன்னொரு ஸ்கூலு மாறுறதற்குரிய ரிஷபராசி நேயர்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய வகை தொழில்கள் செய்வதற்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இது கூட்டு தொழிலாக இல்லாமல் தனிநபராக நீங்கள் வங்கியில் கடன் பெற்று கூட இந்த தொழில்களை பண்ணலாம். அதுபோல் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழிலை விஸ்தீர்ணம் செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுகிற எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள் பண்ணலாம். அரிசி, அதுக்கப்புறமா ஹோட்டல் தொழில் வச்சு நடத்தக்கூடிய நபர்கள், அதற்கப்புறமாக பூமியிலிருந்து எடுக்கக்கூடிய ஆயில், பெட்ரோல், அதற்கப்புறமாக எண்ணெய், முட்டை வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு மிதுன ராசி நபர்களுக்கு இந்த வருடம் சிறப்பாக இருக்குது. அதுவும் இந்த வருடத்தினுடைய பிற்பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக மிக நன்றாக இருக்கும். ஒரு ஏற்றம் உண்டு. புதிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆராய்ச்சி கல்வியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அல்லது புதிதாக இளநிலையில் சேரப்பட்ட மாணவர்கள் உங்கள் அனைவருக்குமே இந்த வருடம் மிதுனத்திற்கு சிறப்பான வருடம் தான். திருமண காரியத்திற்காக எதிர்பார்த்திருக்கக்கூடிய மிதுன ராசி நபர்கள் நீங்கள் முயற்சி பண்ணலாம். முயற்சிகள் வெற்றி பெறும். நீண்ட காலமாக எதிர்பார்த்திருக்கக்கூடிய வீட்டில் ஒரு சுபகாரியம் உறுதியாக நடக்கும். ஒரு வீடோ மனையோ கட்டடமோ பூமி சம்பந்தப்பட்ட விஷயமோ காரியத்தில் இறங்கணும்னு நினச்சிங்கன்னா இறங்குங்க. காரிய பலிதம் உறுதியாக ஏற்படும். நின்று போடுற ஒரு கட்டிடம் கூட பூர்த்தியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடகராசி நேயர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கடல் கடந்து பிரயாணம் போகணும், அதுவும் தொழில் விஷயமா போகணும் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணி இருக்கக்கூடிய கடகராசி நேயர்கள் நீங்கள் கண்டிப்பாக கடல் கடந்து முயற்சிகள் எடுக்கலாம். அது முழுமையான வெற்றியை தருவதற்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அதற்கப்புறமா நீண்ட தூர பிரயாணங்கள் போவதற்குரிய வாய்ப்புகள் ஏற்படும். அது புனித யாத்திரையாகவோ அல்லது பார்த்தீங்கன்னா தீர்த்த யாத்திரையாகவோ அல்லது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சந்தோஷத்திற்காக போயிட்டு வரக்கூடிய பயணங்கள் யாராவது கூப்பிட்டா தவிர்க்காமல் நீங்கள் போயிட்டு வாங்க. மிகச்சிறப்பான ஒரு நற்பலன்களை அனுபவிக்க முடியும். உடல்நிலையில் இந்த வருஷம் கடகராசி நபர்களுக்கு மிகுந்த எச்சரிக்கை தேவை. வாய் வார்த்தைகளில் கவனம் தேவை. அதற்கப்புறமாக தெரியாத புதிய இடங்களில் போய் இரவு நேரம் தங்குவதை இந்த கடகராசி நபர்கள் தவிர்க்கணும். அதுலேயும் கடல் சார்ந்த பகுதிகளில் எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றபடி பெருசாக பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கு. அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு உடல்நிலையில் கவனம் தேவை. மிகுந்த கவனம் தேவை. எச்சரிக்கை தேவை. அப்பப்போ நீங்கள் கொஞ்சம் உடம்ப ஒரு மத்தியம வயதுக்கு மேல் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் உடம்ப ஒரு முறைக்கு 2 முறை நன்றாக பரிசோதனை செஞ்சுக்குங்க. அதற்கப்புறமா பார்க்கிற பொழுதுங்க வெளியூர் வெளிநாடு போன்ற அமைப்பு பயணங்கள், திடீர் பயணங்கள் ஏற்படும்.
கட்டிட சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்யக்கூடிய சிம்மராசிக்கு நீங்க செய்யக்கூடிய தொழில் வகை வந்து பாத்தீங்கன்னா மிகுந்த திருப்திகரமாக இருக்கும். அப்படி செய்யக்கூடிய அந்த தொழில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க நின்று போன கட்டடம் விற்பனைக்கு வருவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கு. தங்க நகை, வெள்ளி வியாபாரம், பாத்திர வியாபாரங்கள், அரிசி கடை, அதற்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா மொத்தமாக வாங்கி சில்லறையாக விற்பனை செய்யக்கூடிய சில்லறை வியாபாரிகள், இவர்களுக்கு எல்லாமே வந்து இந்த வருடங்கள் ஒரு சராசரியான வருடமாக தான் இருக்கணும். தொழில் வகையில ஜாமீன், ஷூரிட்டி, செக்லிஃப் இதெல்லாம் வந்து கொடுக்காதீங்க, கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பயிற்சி வந்து பார்க்கிற பொழுது தொழிலை மாற்றி அமைப்பதற்குரிய ஆவண காரியங்களை செய்யும். தொழிலை விஸ்தீர்ணம் பண்ணலாம், சின்னதாக வச்சிருக்க தொழிலை கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம். அப்படி பண்ணுகிற பொழுது உங்களுக்கு நல்லா இருக்குமான்னா உறுதியாக நல்லா இருக்கும். கடன் வாங்கி செய்யுங்க, கடன் அடைக்கலாம். இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சின்ன இஎம்ஐயை பெரிய இஎம்ஐயாக மாறுவதற்குரிய வாய்ப்புகள் ஏற்படும். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இருக்கக்கூடிய தொழில் வகையை மாற்றி அமைக்கலாம். பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் பள்ளியை மாற்றுவதற்குரிய வாய்ப்புகள் ஏற்படும். உயர்நிலை கல்வியில நல்ல மதிப்பெண்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வேலைக்கு தேடக்கூடிய நபர்களுக்கு புதிய இடத்துல புதிய சூழல்ல மாதாந்திர சம்பளங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மாத சம்பளத்துல வேலை செய்யக்கூடிய அரசு ஊழியர்கள், அதிகாரிகள், பணியாளர்கள் இவர்கள் சீட்டு விட்டு சீட்டு மாறுவதற்கு இந்த வருடத்துல வாய்ப்புகள் பலமா இருக்கு. அல்லது வந்து பாத்தீங்கன்னா பணியிடை மாற்றங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வேலை செய்கின்ற இடத்துல மிகுந்த பேச்சில் கவனம் தேவை. அதே மாதிரி செய்கின்ற தொழிலையும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. மாத சம்பளம் வாங்குவதற்காக சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கை வார்த்தைகள். அன்பார்ந்த துளாராசி நேயர்களே, உங்களுக்கு இதுவரை குரு சிறப்பான ஒரு இடத்திற்கே வந்திருக்கிறாரு. நீண்ட தூர பிரயாணங்கள், தொழிற்சால விஷயங்கள்ல மார்க்கெட்டிங்ல இருக்கிறவங்க சாதிக்கக்கூடிய வருடம் துளாராசி நேயர்களுக்கு. இந்த மார்க்கெட்டிங்ல துளாராசி நேயர்கள் இருந்தீங்கன்னா ஒரு சாதனை புரியக்கூடிய ஆண்டாக இந்த வருடம் இருக்கும். இன்னும் நல்ல அச்சீவ்மெண்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலைகளாக இருக்கும். அதுபோல் இல்லத்தரசிகளுக்கு சிறப்பான வருடமாக இருக்கு. அதுபோல் வந்து பார்க்கிற பொழுதுங்க வாங்கி வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், அதாவது ஒரு பொருளை வாங்கி இன்னொரு பக்கம் கைமாற்றக்கூடிய நபர்கள், அதற்கப்புறமா வந்து பார்க்கிற பொழுதுங்க காய்கறி சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், சின்ன சில்லறை மளிகை கடை வியாபாரம் செய்யக்கூடிய நபர்கள், அதற்கப்புறமா வந்து பார்க்கிற பொழுதுங்க அரிசி கடை, பால் கடை போன்ற அமைப்பு இருக்கவர்கள், நெய் வியாபாரம் செய்பவர்கள், எண்ணெய் வியாபாரம் செய்பவர்கள், துணி வியாபாரம் செய்பவர்கள், இந்த துளாராசியை சார்ந்த நபர்கள் இவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த வருடம் சிறப்பாக இருக்கு. ஒருபடி முன்னேறலாம், தொழிலில் வெற்றி பெறலாம். ஆனால் தொடர் பயணம் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த வருடத்துல பயணங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி பெறும். ஒரு சிறப்பான வருடம் தான் உங்களுக்கு. அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுடைய கைப்பொருள் எச்சரிக்கை தேவை. சேமிப்பு பணம் கரைவதற்குரிய வாய்ப்புகள் ஏற்படும். குழந்தைகளுக்காக நீங்க போட்ட திட்டங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செலவினத்துல முடியும். குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய செலவினம் அது பள்ளி செலவாக இருந்தாலும் சரி, அல்லது குடும்ப செலவாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து பார்க்கிற பொழுது குழந்தைகளுக்காக எடுக்கப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு காரியங்கள் வெற்றி பெறும். திருமணமாகி நீண்ட காலமா குழந்தை இல்லாத நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடத்துல முயற்சி பண்ணீங்கன்னா புத்திர பாக்கியம் கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள் ஏற்படும். இது ஒரு சின்ன ஐவிஎஃப் போன்ற சின்ன ட்ரீட்மெண்ட் மூலமாக ஒரு மருத்துவரை பரிசோதனை செய்து அதுக்கப்புறமா இதை தொடங்குனீங்கன்னா காரியங்கள் வெற்றி பெறும். விருச்சிக ராசிக்கு குடும்பத்தில் ஒருவர் அதிகப்படியான ஒரு உறுப்பினரை கொண்ட ஒரு அமைப்பாக மாறும். அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? ஒன்று திருமணமாகி ஒரு நபர் உள்ள வருவாங்க, அல்லது நமக்கு ஒரு புத்திர பாக்கியம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் ஏற்படும். அதற்கப்புறமாக பூமியிலிருந்து வெட்டி எடுக்கக்கூடிய கனிம வளங்கள், செங்கல், கல், மண், மணல், இரும்பு போன்ற தாது வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் விருச்சிக ராசிக்கு மிகச் சிறப்பாக இருக்கும். நம்பி காரியத்தில் இறங்குங்க, காரியம் உறுதியாக வெற்றி பெறும். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு நீங்கள் விரும்பியபடி திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டம். நீங்கள் யாரை விரும்பினீர்களோ விரும்பிய நபர்களுடைய உங்களுக்கு திருமண சுபகாரிய அமைப்புகள் நடக்கும். இந்த வருடத்துல வந்து பார்க்கிற பொழுதுங்க ஒரு வீடோ மனையோ கட்டடமோ கடன்பட்டாவது நீங்க வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அது தானா தேடி வரும். வந்தா வாங்குங்க. அதன் மூலமாக உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம் உங்கள் உறவினர்கள், நண்பர்கள் மத்தியில உயர்வதற்குரிய ஆண்டு இந்த ஆண்டு. அதுபோக வந்து பார்க்கிற பொழுதுங்க கப்பல் பயணம், விமான பயணம் போன்றவை திடீர் பயணங்களாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் ஏற்படும்.
அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அழகு சாதன பொருட்கள் வைத்து வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், லேவாதேவி, பணம் கொடுத்து பணம் வாங்கக்கூடிய வட்டி தொழில் செய்பவர்களுக்கு இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடம். ஆகையினால இந்த வருடம் உங்களுக்கு ஒரு ஏற்றமான வருடம் தான். அன்பார்ந்த மகர ராசினியர்களே, உங்களுக்கு இந்த வருடம் வந்து பார்க்கிற பொழுதுங்க நல்ல ஒரு பயணங்கள் ஏற்படும், தொழில் வகையில மாற்றம் ஏற்படும், இதுவரைக்கும் எதிர்பார்த்த பதவி உயர்வு உங்களுக்கு கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள் ஏற்படும். அதற்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பொருள்களை விட்டு பெரிய பொருட்கள் வாங்குவவர்களாக இருந்தாலும் சரி, புதிதாக தொழில் தொடங்க ஆசைப்படுவர்களாக இருந்தாலும் சரிங்க, மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜவுளி கடை, ஃபேன்சி ஸ்டோர்ஸு, அழகு சாதன பொருட்கள், அதற்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வாகனம் போன்ற தொழிலை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மகர ராசி நேயர்கள் நீங்கள் நம்பி தைரியமாக ஆரம்பிக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை, சிறப்பாக இருக்கும். நீங்கள் வாங்கின கடனை முழுமையாக அடைச்சிருவீங்க, ஒன்றும் பயப்பட வேண்டாம். நம்பி காரியங்கள் இறங்குங்க. இதுலேயும் கடல் கடந்து போய் படிக்கணும்னு ஆசைப்படுகிற மகர ராசி நேயர்கள் அதற்குரிய முயற்சிகள் எடுக்கலாம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பொறியியல், மருத்துவம், விவசாயம் சார்ந்த ஆராய்ச்சி கல்வி பயிலக்கூடிய மகர ராசி நேயர்கள் கல்வியை பூர்த்தி பண்ணலாம். நல்லபடியாக உங்களுக்கு ஒரு தொழிற்சாலம் காத்திருக்கு. இந்த வருடத்தினுடைய பிற்பகுதியிலேயே சம்பாதிக்கும் யோகத்தையும் உங்களுக்கு இந்த குரு பகவான் தருவான். அன்பார்ந்த கும்பராசினியர்களே, இந்த வருடம் வந்து பார்க்கிற பொழுதுங்க உங்களுக்கு கைப்பொருள் சேமிப்பு பணம் ரொம்ப சந்தோஷமா செலவாகும். அதை கட்டுப்பட்டு கட்டுக்குள்ள கரெக்டாக வச்சுக்கணும். தேவையில்லாத கமிட்மெண்ட்டை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. புதுசாக ஒன்று தொடங்குறேன் அப்படி இப்படிலாம் போய் ஆசைப்பட்டு எதுலையும் இறங்கிடக்கூடாது. கைமீறி இருக்கக்கூடிய அமைப்புகளை செஞ்சீங்கன்னா சிக்கல்கள் ஏற்படும். மெயினாக தாயார் வகையில் வயதான தாயார் இருந்தால் மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டம். உங்களுக்கும் தகப்பனார மொத்த வயதுடையவர்கள், வெள்ளச்சட்டி வெள்ள வெட்டி போட்டவர்கள், அரசியல் செய்யக்கூடிய நபர்கள்ட்ட மிகுந்த கவனம் தேவை. உயர் அலுவலர்கள், சக பணியாளர்கள், இவர்கள்ட்டெல்லாம் எச்சரிக்கை தேவை. உங்கள் வீட்டு பகுதியிலேயே திடீர்னு உங்களுக்கு வாக்குவாதம் ஏற்பட்டு நீங்க போய் அங்கே போய் நிற்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். மிகுந்த எச்சரிக்கை தேவை. அதுபோக தொழிற்சாலத்தில் வந்து பார்க்கிற பொழுதுங்க மெயினாக எண்ணெய் வியாபாரம் செய்யக்கூடிய கும்பராசி நேயர்கள், அதற்கு அப்புறமாக ஆடை அணிகலன்கள், பித்தளை பாத்திரங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய நபர்கள், அதற்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி உணவுப் பொருள்கள் வியாபாரம் செய்யக்கூடிய கும்பராசி நேயர்கள், நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை யோசனை செய்து இந்த வருடத்தில் நீங்கள் இறங்கினீங்கனால் வெற்றி உங்களுக்கு நிச்சயம் உண்டு. அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வருடம் தொழிற்சாலம் மிக மிக சிறப்பாக இருக்கும். தாயார் வழியில உடல்நிலையில் கவனம் தேவை. அதற்கு அப்புறமாக ரியல் எஸ்டேட் செய்யக்கூடிய மீனராசி நபர்களுக்கு இந்த வருடம் சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக கையை கடிக்காது. நீங்கள் போட்ட ஒரு உத்தியோகம், ஒரு பொருள் வரவு கண்டிப்பாக உங்களுக்கு 1 மடங்கு 2 மடங்கு உறுதியாக மீனராசி நபர்களுக்கு கிடைக்கும். மீனராசி தொழிலதிபர்கள் தற்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வருடம் நீங்கள் இந்த சனி, ராகு, கேது, அதற்கு அப்புறமாக இப்போ பேச்சாகக்கூடிய குரு, இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய ராசியாதிபதி கேந்திரத்தில் இருப்பது மிக மிக சிறப்பு. தொழிற்சாலத்தை பார்ப்பது மிக மிக சிறப்பு. ஆகையினால மீனராசி நபர்களுக்கு கடந்த காலத்தை விட 2025 மிக மிக சிறப்பாக இருக்கும். உயர்கல்வி படிக்கக்கூடிய நபர்கள், புதிதாக கல்லூரியில் சேர்ந்த நபர்கள், அதற்கப்புறமா மாணவ மணிகள், இவர்களுக்கு எல்லாமே மிகச் சிறப்பான ஒரு எதிர்காலத்தை மீனராசிக்கு இந்த குரு பகவான் தருவதற்கு இருக்கிறாரு. இல்லத்தரசிகளுக்கு நன்றாக இருக்கும். அதற்கப்புறமா மத்தியம வயது உடையவர்களோ சின்ன வயது உடையவர்களோ யாராக இருந்தாலும் இந்த மீனராசி நபர்கள் 1 முறைக்கு 2 முறை தேவையற்ற உணவு பழக்கத்தை கைவிடுங்க. அதற்கப்புறமா வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஃபுட்டு போன்ற அமைப்புகளை கவனமாக தேர்ந்தெடுத்துங்க. வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் இந்த வருடம் உங்களுக்கு வருவதற்குரிய வாய்ப்புகள் ஏற்படும். அதற்கு அப்புறமாக ஒரு சில கெட்ட பழக்கங்கள் இருந்தால் அதை மீனராசி நபர்கள் தவிர்ப்பது நல்லது. அவர்களுக்கு வயிறு, கல்லீரல் உபாதைகள் போன்ற அமைப்பு இந்த வருடத்தினுடைய பிற்பகுதியிலிருந்து ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. எச்சரிக்கை தேவை. மொத்தத்தில் மீனராசி நபர்களுக்கு இந்த வருடம் பொருளாதார ஏற்றமுள்ள புதிய அத்தியாயத்தை தொடங்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். அன்பார்ந்த நண்பர்களே, மீண்டும் அடுத்த யூடியூப்ல ராகு கேது பயிற்சியை பற்றி ரத்தன சுருக்கமா சொல்றேன். நன்றி, வணக்கம். இது இப்போ பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும்.